शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் நமக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையில சொல்றார். இதே பாகவத மகாத்மியத்துல முதல் ஸ்லோகமா வருது, சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹ. சத்து சித்து ஆனந்த ரூபமா இருக்கிற அந்த கிருஷ்ண பகவான அவர் எப்படி இருக்காருன்னா விஸ்வத்தோட உற்பத்தி ஸ்திதி லயத்துக்கு காரணமாவும் இருக்கிறவர். உற்பத்தி ஸ்திதி லயம் அது மூணுக்கும் காரணமா இருக்கிறவர். நம்மளோட தாபத்ரயங்கள் 3 தாபத்ரயம் இருக்கு நமக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். ஆத்தியாத்மிகம் ஒரு வேலையை செய்யறோம்னா நமக்குள்ளேயே வர சந்தேகங்கள், என்னால முடியுமா, செய்ய முடியுமா, போக முடியுமா அப்படின்னு. ஆத்தியாத்மிகம் அதுதான் ஆத்தியாத்மிகம். இன்னொன்னு ஆதி பௌத்திகம், இந்த பூதங்கள்னால வருது. ஒரு இடம் ட்ரை பண்றோம், அப்போ உடனே அங்க மழை பெய்யறது, போக முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறது. இன்னொன்னு ஆதி பௌத்திகம், இதுதான் ஆதி பௌத்திகம் ஆயிடுறது. இன்னொன்னு ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம்னா தேவதைகள்னால மற்ற கர்மாக்கள்னால வர கஷ்டங்கள். இந்த தாபத்திரயங்களை எல்லாத்தையும் அழிக்கிற அந்த கிருஷ்ணரை நாம் வழிபடுவோம் அப்படின்னு மகாத்மிய ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது. இப்போ பாகவதத்துல நம்ம இப்ப பாகவத ரீதியா நம்ம கிருஷ்ண கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். பாகவதத்துக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல சுரர்கள் நம்ம தேவர்களுக்கு கூட இந்த பாகவதம் கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாம் அப்படி துர்லபா, சுரர்களுக்கு கூட துர்லபமான விஷயமா இருக்கு இந்த பாகவதம் அப்படிங்கிறது. நமக்கு வேத வியாசரை நல்லா தெரியும். அவர் வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவோட ரூபமாகவே நம்ம பாக்குறோம். அவர் நமக்கு வேதங்களை 4ஆ பிரிச்சு கொடுத்தார். 18 புராணங்களை எழுதினார், மகாபாரதத்தை கொடுத்தார். ஆனாலும் அவருக்கு மனசுல ஒரு திருப்தியே இல்லையா. ஏன்னா அவருக்கு கடந்த காலம், இந்த காலம், அடுத்த நிகழ்காலம் எல்லாம் தெரியறதுனால அவருக்கு ஐயோ கலியில இந்த மனுஷர்கள்லாம் ஜீவர்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட போறாளே அப்படின்னு நினைச்சுட்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ நாரத மகர்ஷி வரார். அவர் சொல்றார், நீங்க மகாபாரதம் எழுதினேன், அதுல நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி மனுஷர்கள் வருது. நீங்க பகவானோட நல்ல கல்யாண குணங்களை பத்தி எழுதுங்கோ, அப்ப மனசுக்கு நல்ல சாந்தி கிடைக்கும் அப்படின்னு நாரதர் சொல்றார். அப்ப சரின்னு வேத வியாசர் பாகவதத்தை எழுதுறார். சோ இதனால பாகவதத்தோட மகிமை நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இத நம்ம அத்வைத சிரோமணியா இருக்கிற ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதி தன்னோட பரமஹம்ச பிரியம் அப்படிங்கறதுல சொல்ற, அனுதினமிதமாயுஹு சர்வதா சத்ரசங்கைஹி பகுவித பரிதாபைஹி க்ஷீயதே வியர்த்தமேவ ஹரிச்சரித சுதாபிஹி சிச்யமானம் ததேதத் க்ஷணமபி சஃபலம் ஸ்யாத் இத்யயம் மேஷ்ரமூத்ர அப்படின்னு அவர் சொல்றார். அனுதினம் தினம் தினம் நாள்தோறும் எப்படி போகிறது, க்ஷீயதே வியர்த்தமேவ, வியர்த்தமா வீணா நம்மளோட வாழ்க்கையானது வீணாவே போகிறதே. எப்படி போகிறது அப்படிங்கிற, சர்வதா அசத்து பிரசங்கைகி, எது தேவையில்லையோ அதை பேசிண்டு, வேண்டாததை பேசிண்டு, பகுவித பரிதாபைகி, 4வித கஷ்டங்களையும் அனுபவிச்சுண்டு நம்மளோட வாழ்க்கை க்ஷீயதே அப்படியே க்ஷீணமாயிண்டே போகிறது. அந்த நேரத்தை க்ஷணமப்பி, ஒரு க்ஷணமாவது ஹரிச்சரித சுதாபிகி, இந்த பகவான் ஹரியோட சரித்திரத்தை, நம்ம அத அமிர்தமா இருக்கிற அந்த சரித்திரத்தை கேட்டோம்னா இந்த ஜீவனம் நம்மளோட எப்படி ஆகும், சஃபலமா ஆயிடுமே அப்படின்னு அவரே சொல்லி நமக்கு புத்தி கூறுறாரு இல்லையா. இதேதான் பகவானும் நம்மளோட பகவத்கீதையில 10வது அத்தியாயம் விபூதி யோகத்துல சொல்ற, எப்படி பக்தர்கள்லாம் இருப்பானா, மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எப்படி இந்த பக்தர்கள்லாம் சந்தோஷ
சந்தோஷப்படுவா. துஷ்யந்தி ரமந்தி அதுலயே ஈடுபடுவாள்னா மச்சித்தா பகவான் மேலேயே அவளோட சித்தத்தை வச்சுட்டு மத்கத பிராணாக பிராணனையே அவருக்காக அர்ப்பணிச்சுட்டு போதையந்த பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒண்ணு கூடி பேசினானா வேண்டாத விஷயங்களை பேசாம பகவானோட கல்யாண குணங்கள் அவர் இந்த லீலை எப்படி பண்ணினாரு, தாமோதர லீலையில பாத்தியா எப்படி பண்ணினார் அப்படிங்கிற மாதிரி பேசின்னு இருக்கிறவர்கள் தான் சந்தோஷப்படுறா அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றார். இதையே பாகவதத்துல பார்த்தோம்னா இந்த சத்வகுண ஸ்வரூபமா இருக்கிற பகவான் ஹரியதான் 12 ஸ்கந்தத்துல நமக்கு சொல்லி இருக்கு. எல்லா அவதாரங்களை பத்தி நமக்கு சொல்றது. இதுல 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ தசமஸ்கந்தம் அதாவது 10வது ஸ்கந்தத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட லீலைகள் முழுசா வருது. தசமஸ்கந்தத்துல மொத்தம் 90 அத்தியாயங்கள்ல வருது. இப்போ இதுல திருவிளையாடல்கள் எல்லாமே இந்த 10வது ஸ்கந்தத்துல நம்ம பார்க்க முடியாது. கிருஷ்ணர் ஜனனத்தை நம்ம 10வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்துல அனுபவிச்சோம். அவர் எப்படி பிறந்த போது எப்படி இருந்தாரா, அற்புதமா இருந்தார். அம்புஜ ஈக்ஷணம் கண்கள்லாம் தாமரை மாதிரி இருந்தது. சதுர்புஜம் 4 கைகளோட இருந்தார். அந்த கைகள்ல சங்கு கதை சக்கரம் தாமரை எல்லாம் வச்சிருந்தார். ஸ்ரீவத்ச லக்ஷ்மம் ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவ தரிச்சுட்டு இருந்தார். கலசோபி கௌஸ்துபம் கழுத்துல கௌஸ்துப மணி, பீதாம்பரம் கட்டியில மஞ்ச பட்டாடை உடுத்தின்னு இருந்தார். சாந்திர பயோத சௌபகம் அவர் வர்ணம் எப்படி இருந்ததா நீர் நிறைந்த மேகம் மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம இதை அனுபவிச்சோம். அப்புறமா 6வது அத்தியாயத்துல பூத்தனா மோட்சத்தை பார்த்தோம். எப்படி கம்சனால ஏவப்பட்ட ஒரு அரக்கி பகவான கொல்ல நினைக்கிறான். பகவான் அவளிடம் பாலை குடிக்கிற மாதிரி அவளோட உயிரையே புரிஞ்சிடுறார் அப்படின்னு பார்த்தோம். பூத்தனா மோட்சத்தை ஸ்ரத்தையா படிக்கிறவங்க கேட்கிறவர்களுக்கு எப்படி பகவான் ஸ்ரீஹரி மேல பிரேமையும் பக்தியும் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீ சுக்கரே அதுல பலஸ்ருதியா சொல்லியிருக்கிறதையும் பார்த்தோம். கிருஷ்ண லீலைகள் படிக்க படிக்க திகட்டாதுங்கிறதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம சகடாசுரனையும் திருநாவர்த்த மோட்சத்தையும் அது ரெண்டுத்தையும் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம பூத்தனாவதம் திருநாவர்த்த வதம் அப்படின்னு சொல்றது இல்ல, பூத்தனா மோட்சம் திருநாவர்த்த மோட்சம் அப்படிங்கிறோம். ஏன்னா பகவான் ஒரு கருணா சாகரம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 7வது அத்தியாயத்துல இந்த லீலைகளை பத்தி வர்ணிச்சிருக்க. பரீட்சித் ராஜா சுகபிரம ரிஷிகிட்ட கேட்டு இருக்க. தனக்கு 7 நாள் தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பகவான் ஸ்ரீஹரியோட குணங்களை பத்தி அவர் அனுபவிச்சுருக்கார் பரீட்சித் ராஜா. அப்ப அவர் கேக்குறார், எல்லா வல்லமைகளையும் படைத்த ஸ்ரீஹரி பல அவதாரங்களை எடுத்து பல லீலைகள் புரிந்தாரே, அதை கேட்கறதுக்கு நம்ம காதுக்கும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறதா இருக்குமே, அந்த இதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை எவ்வளவு அழகா கேக்குறாருன்னா 7வது அத்தியாயத்துல சொல்றார், கிருஷ்ணா சத்வம் சுத்திய சிரேண பும்சஹா பக்திர் ஹரௌ தத்புருஷே சக்யம் ததேவஹாரம் வத மன்யசே சேத். உங்களால முடிஞ்சதுன்னா வத மன்யசே சேத், நீங்க எங்களை எனக்கு சொல்லி அருள் புரிவீர்கள் அப்படின்னா நீங்க இதை அருள் புரியுங்கோ அப்படின்னு கேட்கிறார். எது ஸ்ருங்கதகா, எதை கேட்டா எந்தெந்த திருவிளையாடல்களை பத்தி கேட்கறதுனால நம்ம மனசுல இருக்கிற தளர்ச்சி சஞ்சலம் எல்லாம் போயிடுறதோ, மனசு எப்படி ஆகுறது, சுத்தமாயிடுறது. சுத்திய அச்சிரேன ரொம்ப சீக்கிரமாவே அவரை கேட்ட உடனே சுருக்கவே நம்மளோட மனசு எப்படி ஆகுது, சுத்தமா ஆயிடுறதே. அந்த லீலைகளை சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறார். அப்போ சுகர் சொல்ற, ஒரு சமயம் குழந்தை தவழ்ந்து எழுந்துக்கிறது. அப்போ அதோட ஜென்ம நட்சத்திரமாவும் இருக்கிறதுனால தாய் யசோதை ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற கோப கோபிகைகளை எல்லாம் கூப்பிட்டு அந்தணர்களை எல்லாம் கூப்பிட்டு பெரிய விருந்து வைக்கிறான். விருந்து வச்சு அந்த அந்தணர்களை எல்லாருக்கும் என்ன கொடுக்கறான்னா வஸ்திரங்கள் மாலைகள் பசுக்கள் எல்லாம் கொடுக்கறான். அவளும் இந்த குழந்தைக்கு ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லிட்டு போறான். அப்போ குழந்தைக்கு தூக்கம் வரா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு ஷக்கட்டகா அப்படின்னா ஒரு வண்டி இருந்தது. அந்த வண்டி கிட்ட குழந்தைய படுக்க வச்சுட்டு அம்மா வேலைய பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். அந்த வண்டியில மண் பாத்திரத்துல சமைச்ச உணவுகள் எல்லாம் இருந்தது. இந்த குழந்தையும் தூங்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாளிலே இந்த குழந்தைக்கு பசிச்ச உடனே எழுந்து கை காலை ஆட்டிட்டான். ஆட்டின உடனே அந்த வண்டி கவிழ்ந்து சக்கரம் எல்லாம் மேல வந்து விழுந்தது. அப்ப இந்த மண் பாத்திரங்கள் எல்லாம் உடஞ்சு விழுந்துதான். அந்த வண்டியோட முகத்தடியே முறிஞ்சு கீழே விழந்து பயங்கரமான சத்தம் கேட்கறது.
இத கேட்டு யசோதை பயந்து போயிடுவான். ஐயோ, வண்டி கிட்டதானே படுக்க வச்சோம் குழந்தைய அப்படின்னு ஓடி வராளாம். பக்கத்துல இருந்த கோபர்களும் கோபியர்களும் அந்தணர்களும் எல்லாருமே வரா. என்ன சப்தம் அப்படின்னு பாக்கிறதுக்கு வரா. பார்த்தா வண்டி கவிழ்ந்து இருக்கான். ரொம்ப கலங்கி போயிடுறா அவள்லாம். எப்படி இது கவிழ்ந்தது? நன்னா தானே நின்னுட்டு இருந்தது, எப்படி கவிழ்ந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அந்த பக்கத்துல இந்த கோப சிறுவர்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். அவ சொல்றாளாம், இல்ல, இவன் இந்த குழந்தைதான், இவன் தான் அழுதுண்டே காலை உதைக்கிறான், அப்ப இந்த வண்டி உடஞ்சு விழுந்தது அப்படிங்கிற. சின்ன குழந்தைகள் சொன்னா நிறைய பேர் இது ஏதோ சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி அங்க இருக்கிற கோபர்களும் என்ன சொல்றாளாம், நதே ஸ்ரத்ததிரே கோபாஹ பாலபாஷிதுமித்யுத அப்ரமேயம் பலம் தஸ்ய பாலகஸ்ய நதே விதுஹு. நதே ஸ்ரத்ததிரே கோபாஹா, அதை ஸ்ரத்தையே பண்ணலையா இந்த குழந்தை. இந்த பக்கத்துல இந்த சிறுவர்கள் சொன்னது அவங்க ஸ்ரத்தையே பண்ணலையா. பாலபாஷித்தும், சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாளாம் பாலபாஷித்தும்னு. அப்ரமேயம் பலம் தஸ்ய, இந்த குழந்தையோட பலம் எப்படி இருக்கு? அப்ரமேயம், ஒரு மாப்பனமே இல்ல, ஒரு அதை அளவிடவே முடியாத அப்ரமேயனா இருக்கிற அந்த குழந்தையோட பலத்தை நதே விதுகு, அவளுக்கு தெரியலையா. என்னதான் பூத்தனா மோட்சத்தை அவ பார்த்திருந்தாலும் இந்த குழந்தை தன்னோட குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ சக்தி வாழ்ந்த குழந்தைன்னு அவ அதை அனுபவிக்கலையா, தெரியலையா அவளுக்கு. அப்போ இதையே நாராயண பட்டத்திரி அவரோட நாராயணியத்துல ரொம்ப அழகா சொல்றார். 42வது தசகத்துல 7வது ஸ்லோகத்துல சொல்றார், பிரபாலதாம்ரம் கிமிதம் பதம் க்ஷதம் சரோஜரம் யௌனு கரௌ விரோஜிதௌ இதி பிரசர்பத் கருணாதரங்கிதாஹ வதங்கமாப்ஸ்பிருஷ ரங்கஜா அங்கநாஜனாஹ. பிரபாலதாம்ரம், அவழம் மாதிரி இருக்கிற இந்த கால் இருக்கே, கிமிதம் பதம் க்ஷதம், அடிபட்டுடுத்தோ அப்படின்னு பாக்குறாளாம். அவழம் மாதிரி இருக்கிற இந்த சிறந்த கால் எங்கேயோ அடிபட்டுடுத்தோ அப்படின்னு பாக்குறாளாம். சரோஜ ரம்யம், தாமரை மாதிரி அழகா இருக்கிற இந்த கைகள் புண்ணாயிடுத்தோ அப்படின்னு பாக்குறாளாம். அப்புறமா இந்த எப்படி இருக்கா அந்த கோபிகைகள்லாம் கருணா தரங்கிட்டாங்க, ரொம்ப கருணை அவளுக்கு, ரொம்ப பிரேமை இந்த குழந்தை மேல. அதனால இந்த குழந்தைகள் தொட்டு தொட்டு பார்த்து குழந்தைக்கு அடிபடலையேன்னு பார்த்து அவ பாக்குறா அப்படின்னு நாராயண பட்டத்திரி நாராயணியத்துல அனுபவிச்சிருக்க. யசோதை என்ன பண்றா, இந்த அந்தணர்களை எல்லாம் திருப்பி கூப்பிட்டு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற. எப்படிப்பட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? யாரோட ஆசீர்வாதம் நிஜமாவே பலிக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க சுக்கர் ரொம்ப அழகா சொல்ற. ஏ சூயான்ருதம்பேர்ஷ்யா ஹிம்சா மான விவர்ஜிதாக நதேஷாம் சத்யசீலானாம் ஆசீஷோ விபலாகிருதாக ந விபலாகிருதாக. அது விபலா, அதுக்கு பயன் இல்லாம போகவே போகாது. எதுக்கு? ஆசிஷா, அந்த ஆசீர்வாதத்துக்கு பயன் இல்லாம போகாது. என்ன மாதிரி இருக்கிறவங்களோட? விவர்ஜிதாக, இந்த குணங்கள் எல்லாம் இல்லாதவர்களுடைய ஆசீர்வாதங்கள் வீணாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு, அசூயா, அசூயானா பிறர் நலம், மத்தவங்க நல்லா இருக்காங்களேன்னு பார்த்துட்டு நம்ம பொறாமப்படுறது. அன்றுத்தம், பொய் சொல்றவங்க. தம்ப, தற்பெருமையை போட்டு பண்ணிக்கிறது. ஈர்ஷ்யா, பொறாமை வச்சுட்டு இருக்கிறவங்க. ஹிம்சா, மத்தவங்களை துன்புறுத்துறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. மானம், ரொம்ப கர்வப்படுறது. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் வர்ஜிதாக, விவர்ஜிதாக, நல்லாவே போக்கினவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் தான் பலிக்கிறது அப்படின்னு இதுல சுக்கர் சொல்ற. இப்போ நந்தகோபுரம் பயந்துடுறார், குழந்தைக்கு இப்படி ஏதோ ஆபத்து வருதேன்னு சொல்லிட்டு அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் ஜபித்த நீரால அந்த குழந்தைய நீராட்டி ஹோமம் வளர்த்து கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறார். இப்படியாக இந்த சகட்டகா, அந்த வண்டியில மறைஞ்சிட்டு இருந்த அசுரன் அங்க காணாமையே போயிடுறான், பகவானால கொல்லப்படுறான். ஆனா அந்த அசுரன் எங்க? மத்த பூத்தனால பார்த்தோம், பெரிய 12 மைல் தூரத்துக்கு பூத்தனா விழுந்து கிடந்தா அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த அசுரனோட ஒரு பொடி கூட கிடைக்கலையாம். இதுக்கு நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகா சொல்றார் 42வது தசகத்துல. ரஜோபினோ திருஷ்டம் அமுஷ்ய தத்கதம் ச சுத்த சத்வே தொய் லீனவான் துருவம். துருவம், நிச்சயமா ஒரு ரஜோபி, ஒரு ரஜகா, ஒரு துளி, ஒரு புழுதி மண்ணு ஒண்ணுமே கிடைக்கலையே. ஏன் லீனவான்? நிச்சயமா அவன் இந்த சுத்த சத்துவம் ஸ்வரூபியான இந்த கிருஷ்ணர் கிட்ட அவன் லீனமாகிதான் போயிருப்பான் அப்படின்னு அவர் இதுல அனுபவிக்கிறார்.
அடுத்தது பார்த்தோம்னா யசோதை ஒரு நாள் தன் மடியில குழந்தைய வச்சுட்டு இருந்த போது யசோதைக்கு அந்த குழந்தை ரொம்ப பாரமா இருக்கா மாதிரி தோணித்தான். சரின்னு கீழே அந்த குழந்தைய விட்டுட்டு பகவான் ஸ்ரீஹரியே தியானம் பண்ணிட்டு வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய போறாளாம். அப்போ என்ன ஆகுறது அப்படிங்கறத தசமஸ்கந்தத்துல 7வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல சொல்ற, தைத்யோ நாம்னா திருநாவர்த்தக கம்சத்ய பிரணோதிதः சக்கரவாத ஸ்வரூபேண ஜஹாராசேன மர்பகம் கோகுலம் சர்வமாவ்ருண்வன் முஷ்ணன் சக்ஷூம்ஷி ரேணுபிஹ ஈரயன் சுமஹத்ഘോര சப்தேன பிரதிஷோ திஷः. தைத்யக நாம்னா திருணாவர்த்தக, ஒரு தைத்தியன் திதிபுத்திரன், ஒரு அசுரன், பேரு திருணாவர்த்தன் அப்படிங்கிற பேரு. அவன் யாருன்னு பார்த்தா கம்சபிருத்தியக, கம்சனோட சேவகன். கம்சபிருத்தியக பிரணோதிதன், கம்சனால தூண்டப்பட்ட அவனோட சேவகன் திருணாவர்த்தன் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு எப்படி வரான்? சக்கரவாத்த ஸ்வரூபேன, ஒரு சுழற்காற்று ரூபமா அங்க அந்த குழந்தைய ஜஹார எடுத்துட்டு போயிடலாம். இந்த சுழற்காற்று வந்த உடனே அங்க அந்த கோகுலத்துல எப்படி ஆகிறது அப்படின்னா, கோகுலம் சர்வம் ஆவரணவன் ஃபுல்லா மூடிக்கிறது, முழுசா அந்த கோகுலத்தையே மூடிக்கிறதாம். முஷ்ணன் சக்ஷூம்ஷி ரேணுபகி, எல்லாரோட கண்ணுலயும் இந்த புழுதி பட்டுடுறது, அதனால யாருக்கும் மத்தவாழ தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் ஈரையன் சுமகத் கோரம், பயங்கர கோரமான சப்தத்தோட பிரதிஷோ திசக, 4 திசைகள்லயும் பயங்கர சத்தத்தோட இந்த காத்து அடிக்கிறதாம் கோகுலத்துல. அதனால யாருக்கும் கொஞ்ச நேரம் ஒண்ணும் புரியல, இந்த புழுதியில என்ன ஒண்ணுமே தெரியல, சப்தம் வேற. யசோத ஓடி பாக்குறா, நம்ம குழந்தைய இங்கதானே போட்டோம் அப்படின்னு பார்த்தா குழந்தைய காணல. எப்படி அழறா, ஓன்னு அழறா. இதை எப்படி அழறான்னு சொன்னா, மிருதவத்சகா யதா கௌஹு அப்படின்னு சொல்ற, கன்றை இழந்த பசு போல் கதறி அழறாளாம் யசோதா. அப்போ கொஞ்ச நாள் இந்த சத்தம் எல்லாம் அடங்கின உடனேதான் மிச்ச சத்தம் கேட்கறது கோபியர்களுக்கு எல்லாம். அப்ப பார்த்தா யசோத கதறல் சத்தம் கேட்கறதாம். ஐயோ என்னாச்சோன்னு ஓடி பார்த்தா அங்க குழந்தைய காணலையாம். இத பார்த்துட்டு இந்த கோபியர்கள்லாம் அவளும் சேர்ந்து கதறி அழறான். ஆனா இந்த திருநாவர்த்தன் என்ன பண்றான்? சுழற்காற்று ரூபமா பகவானை தூக்கிட்டு மேல 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 போய்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா பகவானோட பாரம் தாங்கவே முடியலையா. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அவனோட கழுத்தை இறுக்கி கட்டிட்டு இருக்கான். அந்த குழந்தைய அவனால விட்டுடலாம், சரி நம்ம தப்பிச்சு போயிடலாம், இந்த குழந்தையாவது இறக்கி விட்டுடலான்னு முயற்சி பண்றான் கழுத்துல இருந்து கையை எடுக்க. ஆனா அவனால முடியவே இல்லை. அந்த குழந்தை என்னது அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்கும் முக்தி அளிக்கிறதுக்காக கிருஷ்ணன் எப்படி பிடிச்சுக்கிறாரோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்காராம். அதனால அவனால விடப்படவே முடியாத இந்த திருநாவர்த்தன் என்ன பண்றான்? குழந்தையோட சேர்ந்து மேலேந்து கீழே விழறான். எப்படி விழுந்தான் அப்படின்னு பார்த்தா, தமந்தரிக்ஷாத் பதிதம் ஷிலாயாம் விஷீர்ண சர்வாவயவம் கராலம் புரம் யதா ருத்ர ஷரேன வித்தம் ஸ்திரியோ ருதத்யோ தத்ருஷு சமேதாஹ. ருதத்யஹா ஸ்திரியஹா, அழுதுட்டு இருக்கிற அந்த ஸ்திரீகள் எல்லாம் அங்க அழுதுட்டு நிக்கிறா, குழந்தைய காணுமேன்னு. அவள் எல்லாம் பாக்குறா, ததுர்ஷுகு பாக்குறா. என்ன பாக்குறா? அந்தரிக்ஷாத் பதித்தம், அந்தரிக்ஷம் மேல ஆகாசத்திலேந்து விழுந்து எப்படி இருக்கு? விஷீர்ண சர்வ அவயவம், அவனோட எல்லா அவயவங்களும் அப்படியே தூளா எல்லாம் சிதறி போறதாம். ஆனா அங்க எப்படி சிதறி போய் அவன் விழறான்னா, அதுல ஒரு உபமா சொல்ற, புரம் யதா ருத்ர ஷரேன வித்தம், முன்னாடி எப்படி ருத்ரனோட சரம் ஒரு அம்புனால விழுந்த திரிபுரங்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இதுக்கு இந்த கதையை பார்த்தோம்னா, தாரகாசுரன் ஒரு பெரிய அசுரன் இருந்தான். அவனுக்கு வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், வீரியவன் அப்படின்னு 3 புத்திரர்கள் இருந்தார். அவ பயங்கர கடுமையான தபஸ் பண்ணி பிரம்மா சந்தோஷம் அடைஞ்சு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறான். எங்களுக்கு மிருத்யுவே வரக்கூடாது அப்படின்னு அவ கேக்குறான். பட் ஆனா ஜாத்தசிய துருவோ மிருத்யு இல்லையா, ஒண்ணு பிறந்தது ஒண்ணு உண்டாச்சு அப்படின்னா அழிஞ்சுதான் ஆகணும், அது முடியாதுன்னு பிரம்மா சொன்ன உடனே இவா கேக்குறா, நாங்க ஒரு தங்க கோட்டை, ஒரு வெள்ளி கோட்டை, ஒரு இரும்பு கோட்டை பண்ணி அதுலயேதான் நாங்க 3 பேரும் இருப்போம், ஒருத்தர் ஒரு கோட்டையில இருப்போம். 1000 வருஷம் கழிச்சு இந்த 3 கோட்டையும் ஒன்னா சேரும். அந்த நேரம் ஒரே அம்புனால யார் அடிச்சு எங்களை தகர்க்கிறாளோ
அப்பதான் எங்களுக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு கேக்குறான். அதனால இது ருத்ரன் பிரம்மாவை தேராக்கி அம்பு அங்க யாரு விஷ்ணுவே அம்பாக்கி ஒரே அம்புனால விட்டு இந்த திரிபுரங்கள் அப்ப எப்படி விழுந்ததோ ஆகாசத்திலிருந்து, அந்த மாதிரி இந்த திருநாவர்த்தன் அந்தரிக்ஷாத் பதிதக ஆகாசத்திலேருந்து விழறான் அப்படின்னு அழகா இதுல ஒரு உபமா சொல்ற. இப்போ அப்படி விழறான் இந்த திருநாவர்த்தன். அந்த பெரிய அரக்கனோட மார்புல தொங்கிட்டு சிரிச்சுட்டு இருந்துதான் இந்த குழந்தை கிருஷ்ணன். அதை பார்த்து எல்லாரும் அதிசயப்படுறாளாம். யமன் வாய் வரைக்கும் போயிட்டு பத்திரமா வந்திருக்கே இந்த குழந்தை அப்படின்னு கிடைச்சு அப்படின்னு நினைச்சு இந்த நந்தரும் கோகுலவாசிகளும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இத நாராயணத்துல பட்டத்திரி எப்படி சொல்றாருன்னா 43வது தசகத்துல கோபாததுர் கிரிவராதிவ நீல ரத்னம். கிரிவரா பெரிய மலையிலேயே உயர்ந்த சிகரமா இருக்கிற ஒரு மலையில ஒரு நீல கலர் ரத்னம் ஒண்ணு எப்படி ஒட்டின்னு இருக்கோ அந்த மாதிரி இருந்த அந்த கோபர்கள்லாம் என்ன பண்றா, அந்த நீல ரத்னத்தை எடுக்கிற மாதிரி அந்த மலையிலேருந்து அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிறா அப்படின்னு அழகா இதுல சொல்றாரு. பாகவதத்துல 7வது அத்தியாயத்துல தசமஸ்கந்தத்துல 7வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகத்துல அழகான ஒரு உண்மையை சொல்ற ஸ்ரீ சுகர். ஹிம்ஸ்ரஸ்வபாபேன விஹிம்சிதः கலு கலஹ சாது சமத்வேன பயாத் விமுச்யதே அப்படின்னு சொல்றார். ஹிம்ஸ்ரஹா மத்தவாளுக்கு எப்பவுமே ஹிம்சை பண்ணிட்டு இருக்கிறவா, கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறவா, ஸ்வபாபேன விஹிம்சிதா தன்னோட பாப்பத்தினாலேயே அவ அழிஞ்சு போறான். ஆனா சாதுகு நல்ல மக்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, மத்தவாளுக்கு நல்லது நினைக்கிறவா சாதுகு சமத்வேன பயாத்து விமுச்சியத்தை அந்த பயத்திலேருந்து அவ எப்படி விடுபடுறா அப்படின்னா சமத்வேன எல்லாரையும் சமபாவமா பாக்குறதுனால எல்லாத்துலயும் இறைவன் இருக்கான், எல்லாத்துலயும் பகவானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுனால இந்த பயத்துல இருந்தெல்லாம் அவ விடுபடுறா அப்படின்னு ஸ்ரீ சுகர் சொல்றார். இப்போ இதுல என்ன நம்ம அப்போ கோபர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, நம்ம என்ன தபஸ் பண்ணோமோ இந்த மாதிரி இந்த குழந்தை நம்ம கஷ்டம் பண்ணி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு திரும்பி திரும்பி கிடைக்கிறதே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு சொல்றா. கிம் நஸ்தபஷ்டீர்ண மதோக்ஷஜார்ச்சனம் பூர்த்தேஷ்ட தத்தமுத பூத சௌஹிருதம் யத் சம்பரேத புனரேவ பாலகஹ திஷ்ட்யா ஸ்வபந்தூன் பிரணயன்னுபஸ்திதஹ. நம்ம என்ன தபம் பண்ணோமோ, நாராயணனுக்கு அர்ச்சனை பண்ணினோமோ, இல்லாட்டி மத்த பூதங்களோட நன்மைக்காக இஷ்டா பூர்த்தம் அப்படிங்கிறது. இஷ்டா பூர்த்தம் இஷ்டி அப்படின்னா இந்த காமிய கர்மாக்கள் ஏதாவது ஒண்ணு நினைச்சுட்டு எப்படி தசரதர் பண்றாரு இல்லையா, புத்திர காமேஷ்டி யாகம்னு பண்ற மாதிரி அது மாதிரி ஒரு காமிய எனக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா பண்ணது இஷ்டி. பூர்த்தம் அப்படின்னா வாபி கூப்பி தடாகம் அன்னப்பிரதானம் இதெல்லாம், அதாவது ஏறு வெட்டுற இந்த குளம் வெட்டுறது, ஏரி பண்ணுறது, மக்களுக்காக சாலைகள் எல்லாம் போட்டு விடுறது, இல்லாட்டி அன்னக்கூடங்கள் எல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி செய்யறதெல்லாம் பூர்த்தப்போ இது மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சோமோ அதனாலதான் மற்ற பிராணிகளுக்கு நன்மை பண்ற மாதிரி நம்ம பண்ற காரியத்தினாலதான் இந்த குழந்தை பெரிய ஆபத்திலேந்து நமக்கு கைக்கு கிடைச்சதோ அப்படின்னு நினைச்சு நினைக்கிறான் அப்படின்னு நந்தர் நினைக்கிறார். அப்போ யோசிக்கிறார் அவர். வசுதேவர் சொன்னாரே, அந்த சத்தியசீலனா இருக்கிற வசுதேவர் நமக்கு அப்பவே சொன்னாரே சீக்கிரமா போயிடுங்க நீங்க, ஏன்னா கோகுலத்துல பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னாரே, இது ரொம்ப உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் நினைக்கிறார். அப்புறமா என்ன ஆகுறதுன்னா இதை முடிக்கும் போது ஒரு சின்னதா இந்த அத்தியாயத்தை, இந்த 7வது அத்தியாயத்தை முடிக்கும் போது யசோதா ஒரு நாள் தன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு தாளாட்டும் போது குழந்தை அழகா கொட்டாவி விடுறதுதான். கொட்டாவி விட்ட போது அதோட வாயில பார்த்தா ஆகாயம், பூமி, ஸ்வர்க்கம், இந்த ஒளி மண்டலம், இந்த எல்லா திக்குகள், சூரியன், சந்திரன், அக்னி, வாயு, கடல், தீவுகள், மலைகள், நதிகள், காடுகள், எல்லா தாவர ஜங்கமங்கள், மிச்ச உயிரினங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை ஸ்ரீசுகர் அவர் முடிச்சுக்கிறார். 7வது அத்தியாயம் இப்படி முடியாது. சோ அதனால நம்ம இப்போ பகவானோட லீலைகளா இருந்த ஒண்ணு சக்தாசுர வதத்தையும் திருநாவர்த்த வதம் இல்ல மோட்சத்தையும் இப்ப நம்ம அனுபவிச்சோம். மீண்டும் நம்ம கிருஷ்ணரோட லீலைகளையும் சந்திக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நம.